போக போகிறோம். என்னென்னலாம் நடக்குதுன்ற பார்ப்போம். ஒரு சில மக்களுக்கு பிடிக்காது நம்ம எடுக்கிறது. நம்ம பர்மிஷன் கேட்டு எடுக்க பார்ப்போம். இல்லைன்னா This one all from different Africa. For different places. உள்ள வந்து இவங்களோட பக்கவாத்தியங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் திருவிழாலாம் விளையாடிருக்கோம். அதே மக்களே இங்கே பாருங்க, நம்ம இப்போ நடந்து போகிற பிரிட்ஜ் ஃபுல்லாமே இப்படி தான் கல்லாலேயே அடுக்கி கட்டியிருக்காங்க. $1 ஷாப்பு சைஸ் வரையும் பிரிச்சு வச்சுருக்காங்க. 10, 12 XL, ஸ்மாலு. பாருங்க, நம்ம இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டுட்டு சூஷி ரெஸ்டாரண்ட் டிராகன் சூஷின்ற ஒரு கடையில் தான் நம்ம இப்போ சாப்பிட்டோம். ப்ரைஸ் அதிகம் தான், சரி என்ன பண்ணுறது, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட் ஒன்று போக போகிறோம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். என்ன நல்லா நடக்கும்ன்றது நமக்கே தெரியல. முடிஞ்ச அளவு நம்ம சேஃபாக தான் இருக்கோம், எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கோம். அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. மார்க்கெட்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஒரு சில நார்மலான ஏரியாவில் பார்த்தாலுமே ஒரு முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் இருந்தாங்க தான். பட்டு அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல. ஓகே, கிராஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா, சரி போவோம். இந்த பழைய கட்டிடங்கள், இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் பில்டிங்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துக்கான மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது இல்லை? So we were supposed to be there at like 7. பாருங்க, நமக்கு எத்தாப்புல யார் இருக்கார் தெரியல, பாஸ்கின் ராபின்ஸு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீமு. நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, டைப்பேலையும் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது பாஸ்கின் ராபின்ஸு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வேணால் அது ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கேனாவது கொஞ்சம் நல்ல ஷோரூமாக இருந்தால் வச்சா, அது நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தால் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. சரி, கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். யூஎஸில் வந்து பாஸ்கின் ராபின்ஸ் சாப்பிட்டு தான் இருக்கணும். ஓகே, சரி, சிக்னல் போயிட்டில் தான் இருக்குது. நியூயார்க்கில் கொஞ்சம் காற்று அதிகமாக தான் இருக்குது. அதனால் குளிர் கொஞ்சம் தெரியுது நல்லாவே. நம்ம பென் ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் காலேஜ் பக்கம் இருக்கும்போது வந்து அந்த மாதிரி காற்றெல்லாம் பயங்கரமாலாம் இல்லை. ஆனால் இதே வெதர் தான், கிட்டத்தட்ட 6, 5 தான் போச்சு. பட் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு குளிர் தெரியல. இங்கே வந்து கொஞ்சம் குளிர் தெரியுது. நீங்கள் சொல்லலாம், இன்னும் ஜாக்கெட்டு போடாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனே என்றீங்க. ஓகே, அதெல்லாம் எனக்கு பர்சனலாகவே இங்கே வந்து காற்று வந்து கொஞ்சம் இருக்கா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஏரியாவில் தான் நுழைய போகிறோம். இங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ரோடு தான் கம்பேர் பண்ணும்போது. பார்த்தேன், மீட் கார்பரேஷன், பிஎஸ் மீட் கார்பரேஷனாக போட்டிருக்காங்க. மீட்லாம் நிறைய கிடைக்கும் போல் உள்ள. அப்படின்னா ஹோல் போர்க் ஸ்பேர் ரிப்ஸ் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷுன்னு போட்டிருக்காங்க. ஹோல் டர்க்கி போட்டிருக்குது, அப்புறம் போர்க் ஷோல்டர் போட்டிருக்குது. சென்ட் மணி டு ஆஃப்ரிக்கா. இங்கே இருக்க நிறைய ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து இமிக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல். இது அஃபிஷியலாக ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய இருக்க ஏரியா இது. அதனால் நீங்கள் நிறைய இடத்துல வந்து பிளாக் பீப்புளும் நிறைய பேர் பார்க்க முடியும். அதான் இது பாருங்க. அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஆட்களும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த லொக்கேஷன் எத்தனை நம்ம சூஸ் பண்ணோம்னா, இது வரைக்கும் நம்ம ஆஃப்ரிக்கா மார்க்கெட்லாம் விசிட் பண்ணதே கிடையாது. நம்ம ஆஃப்ரிக்கா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முன்னேற்றம் பார்த்துருவோமே எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். எதுக்கு இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதுன்னு நமக்குலாம் கெஸ் பண்ண முடியல. ஆனால் எவ்வளோ பெரிய க்யூங்க. நான் வந்ததுலேருந்து இவ்வளோ
பெரிய கியூ இங்கே நான் பார்க்கல. இந்த மாதிரி கியூலாம் நம்ம தைவானில் பார்த்துருக்கோம். சாப்பாட்டுக்கு நிற்பாங்க, அதாவது காசு கொடுத்து வாங்குறது தான், ஃப்ரீயாக இல்லை, காசு கொடுத்து வாங்குறதுக்கே லைனில் நின்று வாங்கிட்டு போவாங்க இவ்வளோ பேர்லாம். ஆனால் இவ்வளோ இல்லை, இது அட்லீஸ்ட் ஒரு பாதி பேராவது நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்களே, என்ன பண்ண போகிறாங்க? ஏதாவது டிக்கெட் ஏதாவது விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. புதுசாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ஓடிடுவோம். பாருங்க எவ்வளோ மக்கள் ஏன் நிற்கிறாங்கன்றதை இப்போ தெரிஞ்சுப்போம். வந்துட்டோம் கிட்டத்தட்ட எண்டுக்கு, இந்த லைனோட எண்டுக்கு. என்ன இருக்கும்? If you declare there's no one like him, you ought to give him something. You ought to give him something. You ought to give him something. He's giving you coach what you giving him. Hey! பாருங்க ஜாக்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சைஸ் வரையும் பிரித்து வச்சுருக்காங்க. 10, 12, எக்ஸலு, ஸ்மாலு, மீடியம் எல்லாம் இருக்குது. எவ்வளோ கியூ பாருங்க. எல்லாமே எதுக்கு நிற்கிறாங்கன்னா, நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஜாக்கெட்ஸ்லாம், அது வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்களா இல்லை இங்கே இருக்க சிட்டிசன்ஸ் வந்து அவங்க ஏதோ ஆஃபர் பண்ணி தராங்கன்னு தெரியல, அதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க போல். நம்ம அந்த மக்களை கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்போ கிராஸ் ஆகிட்டோம். கிராஸ் ஆகி இந்த ரோட்டில் போனால் தான் மார்க்கெட் கனெக்ட் ஆகுன்ற மாதிரி காட்டுது மேப்பில். அதனால் அப்படியே போகிறோம் வாங்க. எங்களுக்கு சர்ச்சிலேருந்து ஏற்பாடு போயிட்டுருக்கு போலங்க. நான் ஏதோ ஒரு மார்க்கெட் ஏரியான்னு நினச்சிட்டாங்க. மார்க்கெட் ஏரியாவில் வந்து நம்ம வந்து வெளியே போனோம். இது வந்து சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி டொனேஷன் மாதிரி ஏதோ தராங்க போல. அதுக்கு அத்தனை மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே சரி, நம்ம இந்த ரோட்டில் நம்ம அந்த சைடு திரும்பி இருக்கக்கூடாது. நம்ம அந்த மக்களை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே போயிட்டோம் அந்த சைடுக்காக திரும்பி. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த சைடு நேராக வந்துட்டு ரைட் எடுத்தோம்னா இங்கேருந்து நேராக போனால் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, லைட்டாக மார்க்கெட் அந்த ஸ்மெல் அடிக்குது. இங்கேயே வர ஆரம்பிச்சிச்சு போல மார்க்கெட் ஏரியா. அதனால் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் வருது. பாருங்க ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு பாருங்க. இங்கே மார்க்கெட் ஏரியா நான் ஓப்பனாக இருக்குன்னு நினச்சேன். கடைகளுக்குள்ளே வச்சு கட் பண்ணி விற்றுட்ருக்காங்க போல். அதனால் அப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஹாம்பர்கர் கிடைக்குது போல். ஹேர் லேம்ப் 99 சென்ட்ஸ் ஷாப்பு. உள்ள ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. $1 ஷாப்பு. ஓ, ஆகண்டாஸ் தான் இருக்குது. $1 எப்படி ஆகண்டாஸ் தான் வரும்? இப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா இவ்வளோ பெரிய ஒரு சிக்னல் இருக்குது. இங்கே வந்து சப்வேவும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சிங்க பாருங்க. சரி, அப்படியே நம்ம ஒரு ஃப்ளோவாக போவோம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவியை பார்த்துக்கிட்டு இல்லை, குருவி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது.
அந்த பாருங்க எதிர்க்க பாப்பாய்ஸ் லூசியானா கிச்சன் பாஸ்கின் ராபின்ஸ் சொல்லி பயங்கரமான கடைகளுக்கு மத்தியில் இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்துவிட்டோம். எப்படி சூப்பரா வந்துட்டேன். மார்க்கெட்டுக்கு வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். உள்ளே போக போகிறோம். என்னென்னலாம் நடக்குதுன்ற பார்ப்போம். ஒரு சில மக்களுக்கு பிடிக்காது நம்ம எடுக்கிறது. நம்ம பர்மிஷன் கேட்டு எடுக்க பார்ப்போம். இல்லைனா அப்படியே ஒரு ஃப்ளோவாக எடுத்துருவோம். அப்புறம் கேட்டாங்கன்னா டெலிட் பண்ணிடுவோம். ஓகே போயிடுவோம் வாங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வந்து வீடியோவில் வர்றது வந்து ஒரு சில பேருக்கு நிறையவே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, சண்டைலாம் போட்டுருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக உள்ளே போயிட்டு எடுத்து காட்ட பார்க்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி பாருங்க. உள்ளே வந்து இவங்களோட பக்கவாத்தியங்கள்லாம் வச்சுருக்காங்க. ட்ரம்ஸு அது இதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. சூப்பரில் ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. கிளிகளுக்கு ஃபுல்லாகவே இதுலேயே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது வருங்க. எல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் திருவிழாலாம் விளையாடிருக்கோம். அதே ஸ்டைலில் இருக்குது. எவ்வளோ வருஷம் வருங்க இது பாருங்க. பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த கடையில் ரொம்ப வித்தியாசமான பொருட்கள்லாம் இருந்ததுங்க. எஸ்பெஷலி இந்த மாஸ்க். அதனால் இதை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்ருக்கோம். வராரு, பேசுவோமா? So do you have any story behind to say for this? Yes. Is he able to? Can he record? Can he record? No problem. Okay, you can thank record. you. Feel free to do so. Well, let me show you. Okay. Thank you. You make Like, this by yourself? no, this one all from different Africa, but different places, Okay. and different tradition. You know. This one from the Congo. Congo. That one Africa's Cote d'Ivoire. Cote d'Ivoire. Yeah. That one. Oh no, don't worry. Everything is made in wood. All is wood. This one they call ebony, black wood. That one the black wood. Okay. That one from Liberia down. Yeah. So the mass used by the ceremony. Actually, come here. Oh, the mask. Oh, this one. They use it for like they put it on their face. They make the dance. Oh, okay. I'll show you. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக மாஸ்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம காட்டுறேன்னு இருக்காரு. இது வந்து செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அதுமாரிலாம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுவாங்க போல். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இவங்களோட கல்ச்சரு. இவர் வந்து இது எல்லாமே வேறு ரீஜன் வந்து எடுத்து வந்துருக்கதா சொல்கிறாரு. எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி ஒரு விஷயத்த வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வாயாலே நம்ம கேட்டது கிடையாது. அதனால் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க கதைகளை நம்ம கேட்டது கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக நமக்கு எல்லாமே காட்டுறேன்னு இருக்காரு. பாருங்கள், சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. That one is for the women society. This bolo. This is the bolo. The women put it on their face. Okay. And புக்கே போட்டிருக்காங்க இதுக்கு. African sculpture. you see that Collection guide. something like that. And you see this one here. They put it on their face because they don't want. If you not me,
you did not in the culture, they don't want you to know who wearing the mask because they put this one in their face because of the tradition. You see it like that. You see, they are all different masks. You see, so something like that, you know. If you order the book for the museum, he will give you all the detail, all the story. Okay. Yeah, so it's better, you know. Okay, yeah. Or either you can take the information here, go on the website, you give you all the detail. Okay. Yeah, wonderful. பாருங்க இவர் வந்து புக்கெல்லாம் காட்டி இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் வேணால் இதை படித்து பாருங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குன்றாரு. ரொம்ப சந்தோஷம் இவர்கிட்ட பேசினதில்ல. Okay, so still in Africa they follow this kind of culture. Of course, they yes. do But some ceremonies. before the doctor, they open a hospital, they were using this one. They do all this one for the tradition, for to make people well when somebody got sick, you know, something like that. Me, my mommy, she got 11 children. Wow. She never go to the hospital. Okay. All from the country doctor. You see, something like that. So it's like this. Okay. பாருங்க அவங்க வந்து அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்துருக்காங்களாம். அவங்க அம்மாவுக்கு வந்து 11 பிள்ளைகளாம். ஹாஸ்பிட்டலே போனது கிடையாதான். எல்லாம் வந்து நம்பிக்கை தான். அவங்க வந்து இந்தமாரி வழிபாடுகளை அவங்க வந்து நம்புகிறாங்க. அதில் வந்து இவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நினைக்கணும்னு. Still many people come and buy this mask. Of course, yes. Guinea, Liberia, Sierra Leone, many places. Yeah. How about you? Me, I'm original from Guinea. Guinea. Me, Guinea Conakry. And the Guinea massacre, which West one? Africa. West Africa. Yes. Your native mask from your region. May I see how it looks like? That one for Guinea. This woman. That's from the Guinea. That's one. இவங்க தானா? That's Baga. பாகா. They call Baga. அவங்க பேர் வந்து பாகாவா. பாருங்களேன் இந்த மாதிரி சூப்பரா அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க. And how about the mask? Mask. You mean like I told you. This one from Africa Coast, Cote d'Ivoire, Baoulé. Okay. Yeah. Okay. Only in a ceremony need to wear the Ceremony, mask. Only exactly. during that season. Yeah. Okay. But You know, for the women, they use some for like the wedding, baby shower, sometimes for second season, something like that. Marriage. Yeah, marriage. Yeah, something like that. Okay. Yeah. Why many statues like they didn't wear clothes, you know, like showing woman beauties. Yeah, but you see, that's why it's a part of the culture. Part of culture. Yeah. They live close to nature. Yeah, close to nature. Yeah, normally they won't wear. மேலாடைகள் போடாமல் நிறைய ஸ்டாச்சுல இருக்கு. ஏன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு இது வந்து அவங்களோட கல்ச்சர். அது வந்து அவங்க வந்து இயற்கையோட ஒன்றுபட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றத வந்து அவர் வந்து விவரிக்கிறாரு. This female statue, not much about the male statue. Well, they are both different. Yeah. Okay. Yeah. So nice. Yeah. Okay. All right. Thank you. Thank you for your time. Okay. இவர்கிட்ட நம்ம Thank you. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதேமாதிரி புக்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காரு. அதை காட்டி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க கூட படித்து மேலே நிறைய தெரிஞ்சுக்கலான்றாரு. சூப்பராக இருந்துச்சு. Thank you. This one you like? யானை முகம். சிக்கன் ஸ்டைலில் ஒரு மாஸ்க் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. You know me, I got a stroke in my eye. That's why you see me like that, you know. Yeah. So anyway. Thank you, brother. Yeah, brother. Yeah. This one is like a puno. Puno from Gabon. That's one like for the wedding, you know. For the women, you know. Well, I like a little like a Japanese. Yeah, no. More people say so. More people say so, you know. Yeah. Okay. Something like that. Okay. Today. வேறு டாப்லாம் கூட வச்சுருக்காங்க. How about this is silver? Yeah? Silver.
No, no, no. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க கல்ச்சர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அவங்களோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து அந்த மணி மாலை, அதுக்கப்புறம் அந்த ப்ரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹலோ கைஸ். இப்படி தரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆனால் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் வந்தேன். காட்டிட்டேன், என்னோடய கடமை முடிஞ்சது. இங்கேருந்து நம்ம வேறு என்ன லொக்கேஷன் போக போகிறோம்னா, அடுத்து இங்கேருந்து ஒரு 2 சந்து தான் தள்ளி தான், அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த இடத்த கட்டாயம் மறக்காமல் போய் பாருங்கள். அந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கும் பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதாவது சிம்பிளான ஐட்டங்கள், நம்ம வந்து பிரேஸ்லெட்லாம் பார்த்தோம், அதெல்லாம் அதுவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சுது எனக்கு. $5 போட்டிருந்தாங்க. $5 வந்து சாதாரண மணி இல்லை, பட் இருந்தாலுமே நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? பாருங்கள் மேலே ஓடிட்டு இருக்கு பாருங்கள், அதான் சப்வே மெட்ரோ. மேலே ஓடுது, கீழே ஓடுது ஒரு சில ஏரியாக்களில். இப்போது இன்னொரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். நான் அந்த ஆஃப்ரிக்கன் மார்க்கெட் ஏரியா காட்டிட்டு அப்படியே நேராக வந்து ரைட் எடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா இப்படியே இந்த பிரிட்ஜில் வந்து நேராக வந்து போனால் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். அது வழியில் போகணும் தான் நான் இதை பார்த்தேன். அர்பன் கார்டன் சென்டர்னு பிரிட்ஜுக்கு அடியில் கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சேல் மாரி போட்டு விற்றுட்ருக்காங்க போல். ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லை, உள்ளே யாருமே வாங்குறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை போல். செடி வளர்க்குறது, பூ வளர்க்குறது இதெல்லாம் நம்மளுக்கு ஈடுபாடே இல்லை போல் சுத்தமாக இந்த ஊருக்காரங்களுக்கு. இதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒரு வேளை இன்றைக்கி வந்து இந்த டைம் அப்படியா என்னன்னு தெரியல, அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லுங்கள் யாராவது இருந்தீங்களா இந்த ஏரியாவில். ஓகேங்களா? நேராக நடந்து போய்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நடராஜா சர்வீஸ் தான், ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கேன். போட்டாங்க. சிக்னல் ஒயிட் லைட் தான் இங்கே. அங்கே பாருங்க, பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து இந்தமாரி படிக்கட்டை போட்டு இறங்கிற மாதிரி வழிவகை பண்ணியிருக்காங்க. சூப்பரு, நல்ல விஷயம் தான் இது. நம்ம ஊர்லேயும் ஒரு சில இடத்தான தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஒன்று பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஸ்டைலு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிஸ்டர் விபின்னு போட்டிருக்குது. நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. கார் லேபிள் கூட அப்படி தான் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் விபின்னு. பின்னாடி ஏதாவது நம்பர் போட்டிருக்காங்களான்னு தெரியல. இருக்குது பின்னாடியும். பின்னாடியும் இல்லைங்க, சும்மா அலங்காரத்துக்கு தான் வச்சுருக்காருவா, போட்ட மாட்டாரோ. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சப்வே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ட்ரெடிஷ்னலாக. அதுதான் நியூயார்க்குக்கு இதெல்லாம் ஒரு வந்து லேண்ட்மார்க் மாதிரி போல். பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு ஆர்ச் மாரி பிரிட்ஜுக்கு நடுவில் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து இதுலேயே பண்ணியிருக்காங்க, கல்லுலேயே. நல்லா இருக்குது. சரி வாங்க கிராஸ் ஆகிடும். சூப்பர் வியூ. நோ ஸ்டாண்டிங் இன் டனல்னே போட்டாங்க போங்க. லேமன் வில்லேஜ் ஹவுசஸ். வில்லேஜ் அது நியூயார்க் சிட்டின்றாங்க, இவங்க வந்து வில்லேஜ்ன்றாங்க. இவங்க இந்த இது வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து அப்படி தான் லேபிள் பண்ணியிருக்காங்க போல். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம இப்போ நடந்து போகிற பிரிட்ஜு ஃபுல்லாமே இப்படி தான் கல்லாலேயே அடுக்கி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சென்ட்ரல் பார்க் வியாடக்ட்ன்ற ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த சென்ட்ரல் பார்க்குக்கு தான். ஏன்னா வந்து அந்த சென்ட்ரல் பார்க்குக்கு மக்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து போகிறதுனால வந்து ரொம்ப சென்ட்ரலான ஏரியா வேறு. அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக கன்ஜஸ்டடாக இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி ஈஸியான மக்களோட போக்குவரத்துக்காக கட்டின இடம் தாங்க இது. இவ்வளோ நேரம் அழகாக இருந்த இந்த பிரிட்ஜுக்கு கீழே இப்போ பாருங்கள் சேட்டை பண்ணி வச்சிட்டாங்க. அங்கங்கே இந்த மாதிரி கிறுக்கல்களை கிறுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஒரு பிரிட்ஜோட அழகையே கெடுத்துருச்சு பாருங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த சைடில் அதே ஆர்டிஸ்ட் தான் இப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை நான் என்னன்னு சொல்கிறது,
திறமையை காட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக காட்டியிருக்காங்க. அவங்க வந்து நல்லா இருக்க இடத்த வந்து வீணடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க வந்து நம்மளோட டூரிஸ்ட் தான் போல், அவங்க வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஸ்ட்ரிக்ட்லி கிங்ஸ் அண்ட் பெட்டர். பயங்கரமாக பண்ணியிருக்காங்களா, செம்ம கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பரு. நம்மளும் 4-5 பிக்சர் எடுக்கணும் இந்த இடத்துல வச்சு. சூப்பராக இருக்குதுல்ல. ஆனால் இந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்கள். இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது இந்த இடம். அவங்க வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, அதனால் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிக்சர் எடுத்துப்போம். You want to go this side and you are like this. ஓகே, நம்ம இப்போ நடந்து வந்த ரைட் சைடில் இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பிளாக் பீப்புள் இருந்திருந்தாங்க. ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கான முக்கிய ரீசன் என்னென்னா, நம்ம அந்த ஆஃப்ரிக்கன் மார்க்கெட் காட்டி அதுக்கு பக்கத்தில் என்ன லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த கிராஃபிட்டி ஏரியா தான் காட்டுச்சு. இந்த கிராஃபிட்டி ஏரியா நான் நினச்சேன் இதோட நல்லா பெருமையாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்தமாரி எதுவுமே இல்லை. வெறும் ஒரு 4-5 பிக்சர்லாம் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நான் நிறைய எதிர்பார்த்தேன், அதுமாரி இல்லை. இந்த பில்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த பிரிட்ஜ் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான லொக்கேஷன் இது. நீங்கள் கட்டாயம் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பிக்சர்லாம் எடுத்துக்கங்க. நியூயார்க்கு ஞாபகப்படுத்திக்கங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாரி நிறைய கிராஃபிட்டி இருக்குது, நல்லா இருக்கும் போல். ஆனால் உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இப்படி வந்து வெளில இருந்தவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள். ஐயோ, சரி எப்படியாவது உள்ளே போக பார்ப்போம். ஆனால் உள்ளே ஒருத்தர் கூட இல்லை. அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல. இது ஏதோ ஸ்கூல் மாதிரி தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. முன்னாடி போய் பார்ப்போம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கூகுளில் நல்ல பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. என்ன நடக்குதோ சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதா. காலைல கொலம்பியா யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோ போயிட்டு நடந்து போயிட்டு கடைசியில் இல்லை உள்ளெல்லாம் விட முடியாதுட்டாங்க. இந்துவும் அதே மாதிரி தான். இவ்வளோ அளவு நம்ம சுற்றி நடந்து வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முன்னாடி இருந்த ஒரு 4 கிராஃபிட்டி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. உள்ளே போகலான்னு பார்த்தா இப்போ இது வந்து யாருமே உள்ளே இல்லை. ஸ்கூல் தான், நான் சொல்லலை. அங்கே பாருங்க, சென்ட்ரல் பார்க் ஈஸ்ட் ஹை ஸ்கூல். இங்கே பாருங்க, இது வந்து லாக் பண்ணிவிட்டாங்க நினச்ச மாதிரி. அவ்வளோதான், உள்ளே போக முடியாது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே, நம்மளை வச்சு செய்கிறாங்க நம்மளை. இன்றைக்கி 2 ஃபெயிலியர் இன்றைக்கி ஆல்ரெடி. நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ அளவு ட்ராவல் பண்ணி இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்படி நடக்கிறது வந்து நம்மளை வந்து அப்செட் ஆக செய்யுது. இவங்க குப்பை தொட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது, வேறு கலரில் இருக்குது. ஒருவேளை அந்த ரீசைக்ளிங்லாம் போடுறதுக்கு வந்து வேறு கலரில் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்படி தான் இருக்குது. பறந்துட்டாரு. சரி, நமக்கு ரூம்லாம் இருக்குது, ஓடிடும். இதுதான் வெயில் கொஞ்சம் தலை காட்டுது. இப்போ நம்ம அந்த கிராஃபிட்டி ஏரியாவிலேருந்து நேராக நடந்து வந்தோம்னா இந்த ஒரு பயங்கரமான ஒரு பார்க். இது ரொம்ப பெரிய பார்க்கு. நியூயார்க்லேயே இதுதான் பெரிய பார்க்குன்றாங்க. இந்த பார்க்கில் தான் நான் போய்ட்டு உங்களை வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த பார்க்கில் ஒரு ஜூ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாண்ட் இருக்குது, அப்புறம் விளையாட்டுற ஸ்டேடியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவ்வளோ பெரிய பார்க்கு ஒரு சிட்டிக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இவ்வளோ பிஸியான சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய பார்க்கு எப்படி விட்டு வச்சாங்கன்னே தெரியல. நம்ம ஊரில் இருந்தால் ஆக்கிரமிச்சு இருப்பாங்க நேரம் இல்லை. பாருங்க, ஹலால் ஃபுட்டுன்னு எதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னது? ஐயோ மறந்து போச்சு, அது பேர் நான் வர மாட்டேங்குது. இது பேர் என்ன சொல்லுவாங்களே, மறந்து போச்சு.
டொமினட்ஸு பகல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாட் டாக்லாம் வச்சு தராங்க. ப்ரைஸ் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? மென்ஷன் பண்ணல. மெனு பார்த்து தான் தெரியும் போலியே. என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து இன்னும் சிக்னல் விழலை. சிக்னல் பக்கத்துலேயே இருக்குங்க. அது சிக்கன் விங்ஸ் ஃப்ரைஸ், மஃபனு, க்ராய்சன்ட்டு, டீ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது.